எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு எஸ்கே சினி அப்டேட். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்பி லாஸ்ட் இயர் தியேட்டரில் வெளிவந்த ஒரு ஆங்கில திரைப்படம். இந்த படம் ஒரு மிகப்பெரிய பொருட்செலவு எடுக்கப்பட்ட ஓப்பன்ஹைமர் அப்படின்ற ஒரு படத்து கூட கிளாஷ் வந்துச்சு. எல்லாரும் என்ன நினச்சாங்கன்னா, இந்த படம் அண்டர் ஃப்ளாப் ஆக போகுது. ஏன்னா ஓப்பன்ஹைமருக்கு உலக அளவில் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. அந்த படத்து கூட இந்த படம் கிளாஷ் வந்ததுனால கண்டிப்பாக இந்த படம் ஃப்ளாப் ஆகும், யாருமே இந்த படத்தை கண்டுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் எல்லோரும் நினச்சாங்க. ஆனால் கடைசியில் பார்த்தா ஓப்பன்ஹைமரை விடவே இந்த படம் வேறு லெவல் ஹிட் ஆகிடுச்சு. வர்த்தக ரீதியாகவும் ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்ற படம் தான் இந்த பார்பி. இந்த படம் வெளிவந்ததுலேருந்தே இங்கே இருக்கிற ரசிகர்களுக்கு இருக்கிற ஒரு எதிர்பார்ப்பு என்னென்னா, தமிழ் எப்படி வருமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஆர்வமாக காத்துக்கிட்டு இருப்பீங்க. எனக்கு பர்சனலாக இந்த படத்து மேலே பெரிய ஆர்வம்லாம் கிடையாது. ஏதோ கலராப்பி வச்ச மாதிரி ஏதோ மாதிரி இருக்குது. என்னடா இது பிங்க் கலரில் படமே எடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் தோணுது. ஜியோ சினிமாவில் இந்த படம் வரும்போது நம்மளுக்கு தமிழ் எப்படி வந்துடும் அப்படின்ற மாதிரி நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். அதுக்கடுத்து ஸ்டீம் பண்ணாங்க, ஆனால் தமிழ் வரல. ஆனால் திடீர்னு இப்போ சர்ப்ரைஸாக ஜியோ சினிமாவில் இப்போதைக்கு இந்தியன் லாங்குவேஜில் டப் பண்ணி ஸ்டீம் பண்ணி முடிச்சிட்டாங்க. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா லாங்குவேஜ்லையுமே இப்போதைக்கு இந்த பார்பி படம் அவைலபிளில் இருக்குது. இது வரைக்கும் பார்க்கல, உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்ற ஐடியா இருந்தால் ஜியோ சினிமாவில் இந்த படம் இப்போது தமிழ் டப்பில் அவைலபிளில் இருக்குது. ஜியோ சினிமாவில் பாருங்கள். இந்த படம் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய படங்கள் நம்மளுக்கு தமிழ் டப்பில் காத்துக்கிட்டு இருக்குது. அதுக்கான அப்டேட்லாம் நம்ம கூடி சீக்கிரம் அப்டேட் பண்ணுவோம். இப்போதைக்கு இந்த பார்பி திரைப்படம் ஜியோ சினிமாவில் தமிழ் அவைலபிள் இருக்குது. தமிழை பார்த்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த படத்தை பார்த்துருந்தா உங்களுக்கு இந்த படம் எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு, இந்த படம் எப்படி இருக்கும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க.